மேலே ஃபோட்டோவில் பார்க்குறீங்கள்ல, அந்த குட்டிக்கு நடந்தது ஒரு பெரிய அநியாயங்க. திருப்பூரில் நெருப்பெரிச்சல் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குதுங்க. அங்கே வந்து ஒருத்தர் நிறைய செண்டை சேவல்லாம் வளர்த்திட்ருக்குறாருங்களாம்மா. அதை வந்து ரோட்லேயே தான் மேய்ச்சலுக்கு விட்டுருப்பாராம்மா. அங்கே இருக்கிற எந்த ஸ்டேடாக்கு எது வந்தாலுமே விட மாட்டாருங்களாம்மா. கழுத்தில் சுருக்கு போட்டு இல்லைன்னா அடித்தே கொண்டுருவாருங்களாம்மா. இது வழக்கமாக பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. யாருமே அவர் மேலே ஒரு ஆக்ஷனே எடுக்க முன் வரலை. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, வழக்கம் போல் ரோட்டில் மேய விட்டுருந்துருக்கிறாரு. அங்கே ஒரு 2 ஸ்ட்ரே டாக் வந்திருக்குது. அதுகளுக்கு சாப்பாடே கொடுக்க வேணாங்கிறாங்களே. பசி எல்லாத்துக்கும் பொது தானுங்களே. இப்போ பசியோடு இருக்கிறப்ப அதோட உணவுன்னு தான் அது நினைக்கும். அதை வந்து உன்னை கடிச்சிருக்குதுங்க 2 சேர்ந்து. உடனே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பலமாக தாக்கியிருக்கிறாரு 2 பேர்த்தையும். ஒரு குட்டி எங்கே போச்சுன்னே தெரியலிங்களாம்மா. இன்னொன்றுக்கு அப்படியே கண் 2மே வெளியே வந்துருச்சுங்க. எனக்கு வீடியோ அப்படியே தான் அனுப்புனாங்க. நான் தான் அதை போடலை. கண்டிப்பாக அதெல்லாம் போடவே முடியலைங்க, பார்க்கவே முடியல. எதுக்குடா இந்த இதுக்குள்ளே வந்தோன்னு தோணுதுங்க. அந்த மாதிரி நடக்குது ஒவ்வொரு நாளுமே. அப்புறம் இப்போ வந்து அது நளினி அக்கா பார்வைக்கு போய் அது கேஸ் எடுத்து இப்போ அந்த ஆள் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கான இது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எஃப்ஐஆர் பதிவாகும். அதே போல் அந்த குட்டி வந்து இப்போ கண் 2மே ரிமூவ் பண்ணிவிட்டு தங்கம் ட்ரஸ்ட்டில் வந்து இருக்குங்க. ஆஷா மேமோட பார்வையில், நேரடி பார்வையில் நல்லா பார்த்துட்ருக்குறாங்களாம்மா. ஆனால் அந்த இன்னொரு குட்டிக்கு என்னாச்சுன்னே தெரியலைங்க. 2வது இவர் எத்தனை பேர்த்த இப்படி சாகடிச்சிருக்கிறாரு பாருங்களேன். இந்த ஆள் சண்டை சேவல் வளர்த்து என்னங்க பண்ண போகிறாரு? அது ஆயுசு வரைக்கும் வச்சுருக்க போகிறாரா? சொல்லுங்கள். எத்தனையோ வேலைகள் இருக்குது, அதெல்லாம் விட்டு போட்டு இவருக்கு இது ஒரு வேலையாக பார்த்துட்ருக்குறாரு பாருங்களேன். கண்டிப்பாக எஃப்ஐஆர் வந்து வருது, இவருக்கு ஒரு தண்டனை கிடைக்குது. அதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம். கண்டிப்பாக இவர் பண்ணின ஒரு பாவம் இவங்க வம்சத்துக்கு ஏதோ ஒன்று நடக்குங்க. பிள்ளையோ பையனோ இவருக்கு வரக்கூடாது. இவரை சார்ந்த யாருக்காவது நிச்சயமாக ஏதோ ஒன்று நடக்கும். அதை இவர் கண்ணார பார்த்துட்டு தான் போவாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் இதெல்லாம் வந்து அப்பாற்பட்டதுங்க. 6 அறிவு நமக்கு கொடுத்ததே நமக்கு 5 அறிவு ஜீவன்களை காப்பாற்றுறதுக்கு தான். சரிங்களா? நம்மளை நம்பி தான் அதை அனுப்பியிருக்காங்க. எத்தனையோ கொடுமைப்படுத்துகிறோம் நம்ம. ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. ஏன்னு கேட்டால் சாப்பாடும் போடக்கூடாதுங்கிறாங்க. அப்போ அது வந்து அதோட உணவுன்னு நினச்சி சாப்பிட்டதை இப்படி பண்ணுறது எப்படின்னு எனக்கு புரியல. அது இந்த ஒன்று மட்டும் இல்லை, நிறைய பண்ணியிருக்கிறாருங்களாம்மா. பாய்சன் வச்சு கொள்வது அத்தனையுமே இப்போ மாட்டியிருக்கிறாரு. கண்டிப்பாக என்னென்னா, நான் நினைக்கிறது இவங்கெல்லாம் பூமிக்கு பெரிய பாரங்க. அதுதான் சொல்லுவேன். இவங்களுடைய வம்சமே பூமிக்கு பாரம் தாங்க. அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜீன் வந்து எல்லாமே ஒன்றா தாங்க இருக்கும் இவங்களுக்கெல்லாம். கண்டிப்பாக ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட்டு இந்த இயற்கை வந்து அவங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுங்கள்.